பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம், மனுஷனுடைய அழைப்பில் மயங்கிவிடாதே என்கிற தலைப்பில் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்தில் ஒரு காரியத்தை பார்த்தோம். அநியாயமாய் பணம் சம்பாதிப்பதற்கு வருகிற ஒரு அழைப்பு, எங்களோட வா. எப்படி? எங்களோட வா என்கிற ஒரு அழைப்பை நேற்று சொன்னேன். அதே நீதிமொழிகளில் இன்னொரு வா என்கிற ஒரு அழைப்பு இருக்கிறது. அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வாசிக்கட்டுமா? நீதிமொழிகளின் புஸ்தகம், நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 18வது வசனம். அதுக்கு முன்னாலிருந்தே அந்த பேச்சு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ தான் அந்த வார்த்தை வருது. என்ன வார்த்தை தெரியுமா? வா. நீதிமொழிகள் 7:18. வா, விடியற் காலம் வரைக்கும் சம்போகமாக இருப்போம், இன்பங்களினால் பூரிப்போம். வா. அப்போ இந்த அழைப்பு யாரிடத்தில் வந்தது? ஒரு விபச்சார ஸ்திரீகிட்ட இருந்து வருது. சரியா? அதில் போட்டிருக்கு. நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா அதை எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா 6லேருந்து ஆரம்பிக்கு. அதில் என்ன போட்டிருக்கு? பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே புத்தியின வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்துக்கு அடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். அப்படி படிங்க. அப்படி படிச்சிங்கன்னா எவ்வளவு அழகாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கு தெரியுமா? நம்ம எப்படியெல்லாம் வாழணும்னு சொல்லி கொடுக்குது. அங்கே தான் போட்டிருக்கு, வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த ஒரு ஸ்திரீ. அவள் யாரு? அவள் முழுவதுமான வேசி அல்ல, ஆனால் வேசியின் ஆடை ஆபரணம் தரித்தவள். இத்தனைக்கும் அவளுக்கு புருஷனும் உண்டு. அந்த புருஷனோ இப்பொழுது வீட்டில் இல்லை, தூர போய்விட்டான். இப்போ புருஷனுக்கு துரோகம் செய்து ரோட்டில் போகிறவனை கூப்பிடுறா. அதுவும் சொல்லப்போனால் அவள் வீட்டு வழியாக நடந்து வந்த ஒரு வாலிபன். அவனை குறித்து வேதம் சொல்லுது, பேதையர்களுக்குள்ளே புத்தியீனமான ஒரு வாலிபனை கண்டு அவன்கிட்ட நிறைய பேசினா அதில் உள்ள வார்த்தை தான் எப்படி போட்டிருக்கு? வா, விடியற் காலம் வரைக்கும் சம்போகமாக இருப்போம், இன்பங்களினால் பூரிப்போம். புருஷன் வீட்டில் இல்லை, தூர பிரயாணம் போனான், பணப்பையை தன் கைகளில் கொண்டு போனான், குறிக்கப்பட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். தொடர்ந்து படித்து பாருங்க. உடனே அதில் போட்டிருக்கு, அவன் அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. நான் ஒரு காரியம் சொல்கிறேங்க. அதாவது எங்கள் ஊர்லலாம் சின்ன பிள்ளைகளை சங்கீதமும் நீதிமொழிகளும் படிக்க சொல்லுவாங்க. நீதிமொழிகள் அதுவும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அதில் 31 அதிகாரம் இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு என்ன செய்யணும்? நீங்கள் ஒரு அதிகாரம் என்ன செய்யணும்? வாசிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசிக்க சொல்லி எங்கள் ஊர் பகுதிகளில், அதாவது தென் மாவட்டங்களில், நீங்கள் திருநெல்வேலி பக்கம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ குடும்பங்களில் பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லி கொடுப்பாங்க. சங்கீதத்தையும் வாசிக்க சொல்லுவாங்க, அதே போல் நீதிமொழிகளையும் வாசிக்க சொல்லுவாங்க. ஏன்னா எவ்வளோ அழகாக போட்டிருக்கு தெரியுமா? அப்போது நல்லா கவனிங்க. 2வது ஒரு அழைப்பு வருது. என்ன அழைப்பு தெரியுமா? பாவம் செய்வதற்கு வருகிற அழைப்பு. முதல் அழைப்பு அநியாயமாய் திரவியத்தை சம்பாதிப்பதற்கு, அநியாயமாய் பணம் சம்பாதிப்பதற்கு வந்த அழைப்பு. எங்களோட வா, நாம் பதிவிருப்போம் என்று அழைத்தார்கள். இங்கே ஒரு பெண் கூப்பிடுகிறாள். கணவன் உள்ளவள், திருமணம் ஆனவள். நல்லா கவனிக்கணும். யாரு? திருமணம் ஆனவள் தான். அவளுக்கு புருஷனும் இருக்குதான். சகோதரிகள் யாரும் இந்த தப்பை செய்யக்கூடாது. கணவன் உள்ளூரில் இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ திருமணங்களில் கேட்கிற உறுதிமொழி என்ன தெரியுமா? பிறர் முகம் பாராமல். தாலி கட்டுறதுக்கு முன்னாலே கேட்பாங்க. இல்லைன்னா பெந்தைகோஸ்தே கல்யாணமாக இருந்துச்சுன்னா கையை பிடிச்சி கொடுக்கறதுக்கு முன்னால், பைபிள் மாற்றுறதுக்கு முன்னாலே சொல்லுவாங்க, நீ பிறர் முகம் பாராமல் இவருக்கே மனைவியாக இருப்பாயா? அதே போல் மாப்பிள்ளையை பார்த்து நீ பிறர் முகம் பாராமல் இவளுக்கே புருஷனாக இருப்பாயா?
கவனிங்க ஐயா, திருமணமான ஆண்கள் பெண்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவம் செய்வதற்கு உங்களுக்கு அழைப்பு வரும். அந்த அழைப்புக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து விடாதிருங்கள். அவ சொல்றா, வா. எப்படி சொல்ற? வா, விடியற்காலம் வரைக்கும் சம்போகமாக இருப்போம், இன்பங்களினால் பூரிப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உடன் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு சொல்றாரு, அன்றியும் நீ பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி என்று எழுதுகிறார். நமக்கு நன்கு தெரியும், யோசேப்பையும் அப்படிதான், அவளும் வா அப்படிதான் கூப்பிட்டா. அவளும் எப்படிதான் கூப்பிட்டா, வா, வந்து என்னோடு சயனி என்று யோசேப்பை பிடித்தவள் இழுத்தாள். ஆனால் யோசேப்பு விலகி ஓடினான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனித அழைப்பு வா என்று அழைக்கிறது. முதலாவது அழைப்பு அநியாய சம்பாத்தியம் செய்வதற்கு, திருட்டுத்தனம் செய்வதற்கு வா என்று அழைத்தது. அதைத்தான் இங்கேயும் போட்டிருக்கு. இன்னொருத்துல போட்டிருக்கும்ல, திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாக இருக்கும், வா. அருமையான தேவ பிள்ளைகளே, இரண்டாவது அழைப்பு பாவம் செய்வதற்கு, அதுவும் குறிப்பாக விபச்சாரம் செய்வதற்கு வருகிற அழைப்பு. நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பாவத்துக்கு எதிராக நீங்கள் போராடுகிறபடினாலே இந்த பாவம் உங்களை வா என்று அழைக்கும். ஆனால் அந்த பாவத்துக்கு நம்ம உடன்படக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு வார்த்தை சொல்றாரு, மற்றவர்கள் செய்யும் பாவத்துக்கு நீ உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் என்று பவுல் எழுதுகிறார். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுபடியும் சொல்கிறேன், ரெண்டாவது விபச்சார பாவம் அழைக்கிறது, வா. எப்படி? அதுவாக தேடி வந்து அழைக்குது. நான் ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால், உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு ஜீவனுள்ள தேவனை அறிகிறதுக்கு முன்னால் நீங்கள் பாவத்தை தேடி ஓடிருப்பீங்க. இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ஆண்டவருக்குள்ளே வந்துட்டீங்க, பரிசுத்தமாக வாழணும், பரிசுத்தமான தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம், பரிசுத்தமாக வாழணும்னு சொல்லி பரிசுத்தத்துக்காக நம்ம நிற்கணும்னு நினைக்கும்போது இப்போ அது வந்து உங்களை கூப்பிடும், வா. இதுக்கு முன்னால் நீங்கள் தேடி தேடி போயிருப்பீங்க, தேடினாலும் கிடைச்சிருக்காது. இப்போ ஈஸியாக கிடைக்கும், வா அப்படின்னு உங்களை அழைக்கும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் விலகி ஓடணும். பாவத்துக்கு விலகி ஓடு, வேசித்தனத்திற்கு விலகி ஓடு, பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. தேவையில்லாத இப்படிப்பட்ட அழைப்புகளை நீ நிராகரிக்க வேண்டும். இன்னைக்கு ஃபோனில் இருக்கு. ஒரு சம்பவம் சொல்கிறேன், வேதனையோடு சொல்கிறேன். ஒரு சகோதரி, என்ன இன்னைக்கு அவங்க உயிரோட இல்லை, ஒரு சகோதரி, அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ஃபோன் கால் வந்த பொழுது அவங்க ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. அப்போ எதிர்முனையில் பேசியது ஒரு ஆணினுடைய குரல். என்ன ஆயிட்டு, உங்கள் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, நீங்கள் ரொம்ப நல்ல அழகாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி பேசி கணவன் வேலைக்கு போயிடுவார். இவ வந்து புருஷன் இல்லாத நேரத்தில் இன்னொருத்தங்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா. ஒரு நாள் ராத்திரி 11 மணிக்கு மேலே இவளுக்கு ஃபோன் வருது. ஐயா, இது நடந்த நிகழ்ச்சி ஐயா. 11 மணிக்கு அவளுக்கு ஃபோன் வருது. ஃபோன் வரும்போது கணவன் பக்கத்தில் தூங்குறாரு, 2 குழந்தைங்க தூங்கிக்கிட்டு இருக்கு. அவள் மெதுவாக ஃபோனை எடுத்து வீட்டு கதவை திறந்துட்டு ஃபோன் பேசிக்கிட்டே, ராத்திரி 11 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே நடந்து வந்தால் பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கிறா. திடீர்னு போய் எட்டி பார்க்குறா, அவள் போன இடம் ஒரு சுடுகாடு. அந்த இடத்துல ஒரு அசுத்த ஆவி அவளை ஆட்கொண்டது. இங்கே சர்ச்சைக்கு ஜோம் பண்ண கூட்டு வந்தாங்க, ஜோம் பண்ணேன், ஆனால் விடுதலை கிடைக்கலைங்க. உண்மையை சொல்கிறேன், அந்த பொண்ணுக்கு விடுதலை ஆகலை. வேதம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். அவள் இறந்தே போயிட்டா. சின்ன வயசு பிள்ளை, எனக்கு தெரியும். அவன்ட உண்மையை சொன்னா, அண்ணே இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னா. என்னம்மா பண்ணுறது, என்ன பண்ணுறதுங்க? தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்கிறேன், பிறர் முகம் பாராதிருப்போம். பிற ஆணை, பெண்ணாக இருந்தால் நீ பிற ஆணை பார்க்காத, ஆணாக இருந்தால் நீ பிறனுடைய மனைவியை நீ பார்க்காத, பிறருடைய மனையை எட்டி பார்க்காத, மனைவியை எட்டி பார்க்காத, பிறர் முகம் பாராதிருப்போம். பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது அழைப்பு, பாவம் செய்ய வா என்று தேடி வந்து அழைக்கும். அதான் இருக்கு விஷயம். கவனிங்க, நீங்கள் பாவம் செய்யக்கூடாது என்று இருக்கும்போது தான் உங்களை தேடி வந்து கூப்பிடும். ஆனால் நீங்கள் பாவம் செய்யணுங்கும்போது, பாவம் செய்கிறதுக்கு சிலருக்கு வாய்ப்பு இருக்குது, சிலருக்கு வாய்ப்பே கிடைக்காது. ஆனால் பாவமே வேண்டாம் நினைக்கும் போது வாய்ப்பு தன்னால் தேடி வரும். விலகி ஓடுவது தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. நாளைக்கு இன்னொரு காரியத்தை பார்ப்போம். God bless you.